தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கூட்டணிக்காக அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் விளக்கம். அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் வசம் நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசியலில் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் முதல் முறையாக அமலுக்கு வந்த சட்டங்கள். ஆளுநர் என்பவர் அரசியல்வாதியாக செயல்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அட்வைஸ். பஞ்சாப் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநர் RN ரவி செயல்பட்டதாகவும் நீதிபதிகள் விமர்சனம். ஆளுநர் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களை நிறுத்தி வைத்தால் உரிய காரணங்களை மாநிலங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. பெண்களை விமர்சிக்கக்கூடிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வரக்கூடிய 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்கள் கூட்டணி நீடித்தாலும் சரி, நீடிக்காவிட்டாலும் சரி, அல்லது யாராவது 1-2 கட்சிகளை இனியும் புதிதாக சேர்த்துக் கொண்டு அவர்கள் கூட்டணி நாங்கள் பெரிய பலமான கூட்டணி என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அரசியல் அரங்கத்திலே புதிதாக கற்பனையாக சொல்கிறாரா என்ற கேள்வியை கூட சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இயக்கத்திலே இருந்து பாடுபட்டு பிறகு சில சூழ்நிலைகளிலே இயக்கத்தை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்த எனது உயிர் சகோதரர் ஒருவருடைய துணைவியார் அவர்கள் உடல்நிலை மிக மோசமாகி அவர் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு நான் அங்கே போயிருந்த போதுதான் அந்த வீட்டில் ஒரு புகைப்படத்தை பார்த்து நான் திகைப்படைந்து விட்டேன். கலைஞர்களுடைய கரம் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிறது. எனக்கு பக்கத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார்கள். இதை நான் நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பேசினேன். இவர் இப்படி சொன்னாருங்கிறதுக்கு பேசினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கூட யாரும் கேட்கலாம். அவர் கையை பற்றி கொண்டார். நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது போல தம்பிக்கு கடைசி வரை பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த புகைப்படம் இருக்கிறது. 2 நாட்களுக்குள் நம்முடைய அலுவலகத்திலேயே அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கப் போகிறேன். என்றால் கடைசி சந்திப்பு, அதில் என்ன நடந்தது நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு சாட்சியமாக இந்த புகைப்படம் அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் எடுத்த முடிவிலே உறுதியாக இருக்கிறோம். எந்த விதமான சலனமோ சஞ்சலனமோ சபலமோ எதுவுமே இல்லை. நாம் ஆளுகிற அரசுக்கு மாறாக ஒரு கருத்தையும் நம்மவர்களில் யாரும் எந்த மேடையிலும் பேசுவதில்லை. நாம் அதுபோல எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை. சொன்ன விதத்திலேயே. என்றால் மற்ற கட்சிகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், மற்ற கட்சிகள் தனித்தனி கட்சிகள். ஆளும் திமுக அரசுக்கு தங்களுடைய ஆதரவு தொடரும் என்றும் அதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக தன்னுடைய விமர்சனங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்வைத்ததை பார்த்தோம்.
ஆளுநர் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது. அதில் ஆளுநர் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்து வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டுள்ளது. அதாவது அரசியலமைப்பில் சரத்து 201 படி மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பதற்கு எந்த காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. அதற்காக மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை எந்தவிதமான காரணமும் கூறாமல் நிறுத்தி வைப்பது சரியல்ல என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மசோதா மீது எவ்விதமான முடிவும் எடுக்காமல் நீண்ட காலத்திற்கு நிலுவையில் வைத்திருப்பது அதனை நிராகரிக்க சரியான காரணம் கிடைக்கவில்லை என்பதாகவே கருதப்படும் என்றும் கூறியுள்ளனர். எனவே மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரால் அனுப்பப்படக்கூடிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. ஒருவேளை 3 மாதங்களை கடந்து மசோதாக்களை நிறுத்தி வைத்தால் அதற்கு உரிய காரணங்களை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநிலங்கள் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க தவறினால் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அரசியலமைப்பு சரத்து 200 கீழ் ஆளுநரால் தனிச்சையாக நிறுத்தி வைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்ற அனுப்பப்படக்கூடிய மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்றும் அதற்கு அவர் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் 2வதாக ஆளுநரின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மசோதா முந்தைய மசோதாவுடன் வேறுபடக்கூடிய பட்சத்தில் அதனை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு அனுப்ப முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய முடிவை ஆளுநர் 1 மாதத்திற்குள் எடுக்க வேண்டும் என்றும் கெடு விதித்துள்ளது. ஒருவேளை மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடிய பட்சத்தில் அதன் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் அவை சட்டமாக்கி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி நீதிபதிகள் JP பர்திவால் மற்றும் R மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று கூறிய நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் அனுப்பியதை ரத்தும் செய்தது. சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியும் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் நேற்று வெளியான நிலையில் அதனை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாக குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் நாட்டில் முதல் முறையாக சட்டங்கள் அமலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.